வந்து பார்த்தீங்கன்னா salary on time அப்படிங்கிற ஒரு நியூ பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இதில் நான் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 3%, பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36%, பர் ஆனுவலுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது போக இதில் ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 10%. நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட் ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங்காக 365 நாள், அதாவது வந்துட்டு 1 year வரைக்கும் தான் மேக்ஸிமம் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி டைம் கிடச்சா எடுக்கலாம், எனக்கு வந்து எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை பார்த்துட்டு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணாமையே வந்து இதில் லோன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணலை. உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களோட அந்த இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான லோன் லிமிட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணலாம். சின்ன லிமிட்டாக போதும் அப்படின்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயும் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்க்கலாம் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு கேஷாக கிரெடிட்டட் ஆகுதா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா அது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி, ஆஃபீஸ் இமெயில் ஐடி இல்லைனா வேற ஒரு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் இமெயில் ஐடிக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக சேலரி வந்து எந்த டேட்டில் வந்து கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் மேக்ஸிமம் எவ்வளோ வருமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை ஒன்று இங்கே அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் டைம் உங்களோட லொக்கேஷனுக்கு அலோவ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணலாம். இப்போ நான் எனக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு கொடுத்துருந்த எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,500 ரூபாய் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ எதுவுமே நான் வந்து வெரிஃபை பண்ணலை. பட் நான் வந்து என்னோட பேசிக் டீட்டெயில் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து இவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்த டைமிங் வந்து ஒர்த்து கிடையாது. உங்களுக்கு வந்து 3 month 6 month அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு இந்த லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி டேஸ் கணக்கில் வந்து உங்களுக்கு டைமிங், அதாவது டெனோவர் வந்து வெறும் 7 நாள் 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி கொடுத்தா எடுக்காதீங்க. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,500 ரூபாய். இந்த அமௌண்ட்டை வந்து 21 நாள் மட்டும்தான் நமக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 21 நாள் கழித்து நம்ம ரீபேமெண்ட் இது பண்ணணும். ரீபேமெண்ட் இது பண்ணும்போது கிட்டத்தட்ட 27,225 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் இது பண்ணணும். கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 10%. நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 10% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வட்டியோட சேர்த்து நீங்கள் ரீபேமெண்ட் இது பண்ணும்போது 27,225 ரூபாய் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் இது பண்ணணும். ஸோ இது மாதிரி டேஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காமல் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து ஓகே அப்படின்னா ஆக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து ஆக்செப்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 4 digit ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி மூலமாக EKYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆதார் KYC கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா இது வந்து ஓடிபி மூலமாக வெரிஃபைட் ஆகும். இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்
டீட்டெயிலை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக லோன் சப்மிஷன் தான். அந்த சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனோட ப்ராசஸ் டீட்டெயில். இது தவிர உங்களுக்கு வந்து அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை விட அதிகமான அமௌண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்செப்ட்டுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ரிக்வெஸ்ட் எ ஹையர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஹையரான அமௌண்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் வந்து பண்ணணும். இல்லைனா உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைனில் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான லோன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அமௌண்ட் உங்களுக்கு லோனாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.